உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். மதுரை சென்றார் என்பது டேஷ். மதுரை சென்றார் என்பது வேற்றுமைத் தொகை. அந்த இடம் காற்றேவா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் என்று காற்றைப் பற்றி பாடியவர் அப்துல் ரகுமான். எந்த பூக்கள் இனிப்பானவை? இலுப்பை பூக்கள் இனிப்பானவை. எதனுடைய பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும்? மூங்கில். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது டேஷ் தொகை எனப்படும். உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை எனப்படும். வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழித் தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்புருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்புத் தொகை. எந்த பூவானது தன்னுடைய மணத்தை குடிநீருக்கு ஏற்றும்? பாதிரிப்பூ. பாதிரிப்பூ தன்னுடைய மணத்தை குடிநீருக்கு ஏற்றும். காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை. அதோ அந்த பறவை போல என்னும் நூலின் ஆசிரியர் சா. முகமது அலி. அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் அத்திமலர், ஆலமலர், பலாமலர். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். முறுக்கு மீசை சிரித்தார் என்ற சொற்றொடருக்கான தொகை அன்மொழித் தொகை. இந்திய அளவில் காற்றாலை உற்பத்தி பட்டியலில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? முதலிடத்தில் உள்ளது. குயில்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் பாரதியார். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் எனப்படும். கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியனவாய் இருக்கும் மலர் ஆலமலர், பலாமலர். மலருண்டு பயரும் உண்டு, ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் எது? சுள்ளிமலர், பாங்கர் மலர்.